ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டுபிளாக பேசுகிறேன். பரணி நட்சத்திரம், இந்த பரணி நட்சத்திரம் மேசராசியில் வருங்க. இப்போ கல்யாணம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க, பையன் பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்கு பரணி நட்சத்திரம் சார், என்னுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம்லாம் செட் ஆகும், செட் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம செட் ஆகுறது அப்படின்னு பார்த்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சு வந்துடும். அந்த செட் ஆகக்கூடிய ராசியும் நட்சத்திரமும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசி வரும். அப்போ ரிஷபம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நட்புக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா பரணி வந்து சுக்கிரன் நட்சத்திரம், இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிபதி. ஸோ ரோகிணி சந்திரன் இவ ரெண்டுமே வந்து சூப்பராக செட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பரணி நட்சத்திரக்காரங்க ரோகிணியில் உள்ள ஆண் பெண் இருவரையும் மனம் முடிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மிருக சீரிஷ நட்சத்திரம். ஸோ இந்த மிருக சீரிஷ நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு இது வரும் உங்களுக்கு. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். முதல் 2 பாதம் ரிஷபத்தில் வந்து விழுங்க, சரிங்களா? ரிஷப ராசியில். அப்போ மேஷராசிக்காரங்க ரிஷப ராசியில் உள்ள மிருக சீரிஷத்தை திருமணம் செய்து கொள்ளலாம். மற்றும் மிதுனத்திலையும் 3 பாதம், 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ஸோ இவங்க இந்த நட்சத்திரக்காரங்களை திருமணம் செஞ்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்துக்கு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்கு மிதுனத்துக்குள்ளே செட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்குமே செட் ஆவாங்க. அப்போ திருவாதிரை ராகுட நட்சத்திரம், பரணி சுக்கிரன் நட்சத்திரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போகத்தை தரக்கூடியது நட்சத்திரம். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்லக்கூடியது 10க்கு 6 பொருத்தங்கள் நச்சுன்னு உட்காரும். ஸோ இந்த பொருத்தங்கள் படி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் கடகம், மிதுனம். இப்போ மிதுனத்தில் வந்து மிதுன ராசியில் 3 பாதம் இருக்குங்க, கடகத்தில் ஒரே பாதம் இருக்கும். அப்போ 2 பேருமே, அப்போ நீங்கள் கடகராசியும் பார்க்கலாம், மிதுன ராசியும் பார்த்து கொள்ளலாம். அப்போ மேஷராசிக்காரங்க மிதுன ராசியில் உள்ள அத்தனை நட்சத்திரமும் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற சிம்பிள் கான்செப்டை நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உத்திர நட்சத்திரம். இந்த உத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். சிம்ம ராசியில் வந்து ஃபஸ்ட்டு விழும். அப்போ சிம்ம ராசியில் வந்து விழக்கூடிய 1ஆம் பாதம், இந்த 1ஆம் பாதம் தான் பரணிக்கு செட் ஆகக்கூடும். ஸோ இந்தபடி நீங்கள் எடுத்துக்கலாம். அது 2, 3, 4 பாதம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் வந்து விழும். அது நமக்கு வேண்டாம். நம்ம வந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வெட்டப்பட்ட நட்சத்திரமாக வர்றதுனால 6ஆம் ராசியாக போயிட்டு விழக்கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் செட் ஆகாது. ஆனால் அந்த அஸ்த நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வரும். அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி. கன்னியில் வந்து உங்களுக்கு பரணிக்கு கன்னி, அதாவது இந்த பரணி வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்களோ சுக்கிரனுடைய வீடோ வந்து அழகாக வந்து செட் ஆகுதுங்க. ஸோ அஸ்த நட்சத்திரக்காரங்க, பரணி நட்சத்திரக்காரங்க, பரணி அஸ்தம் இது ரெண்டுமே வந்து செட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கான்செப்ட் படி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் வந்து விழுங்க. துலாம் காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம். அப்போ மேஷத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டு 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அப்போ பரணியில் உள்ளவங்க சுவாதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா 6 பொருத்தம் வரும். 6 பொருத்தம் வந்து நமக்கு நன்றாக இருக்கும். அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோணம் எங்கே வந்து விடுது? மகர வீட்டில் வந்து விடுதுங்க, மகர ராசி. அப்போ மேஷராசி மகர ராசி ரெண்டுமே வந்து 1, 10 இது வந்து உங்களுக்கு நன்றாகவே செட் ஆகக்கூடும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக கடைசி நட்சத்திரம் இங்கே வந்து உத்திராடமும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். உத்திராடமும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுவும் அந்த வீட்டில் தான் இருக்குது. அதாவது 9ஆம் வீட்டில் தனுர் ராசியில் 1 பாதம், மிச்சம் 2, 3, 4 பாதம் மகரம். ஸோ மேஷம் மகரத்தில் உள்ளவங்களை இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அவிட்டத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ பரணி நட்சத்திரக்காரங்க மேஷராசிக்காரங்க அப்போ கண்டிப்பாக வந்து இது எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் டேபிளாக வரக்கூடும். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லிடக்கூடியது 9 நட்சத்திரங்கள், ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த நட்சத்திரங்கள் வந்து நமக்கு செட் ஆகக்கூடும். ஸோ இதில் உங்களை இன் டீட்டெயில்ஸாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் செய்து கொண்டு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 10 பொருத்தங்கள் ஜஸ்ட் லைக் தட், தாராபலன் மட்டும்தான் பார்க்கணும். எல்லாமே இதில் வந்து வாழ்க்கை அடங்காது. நம்மளுடைய ஜாதக கட்டமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தோலுரித்து காட்டப்படக்கூடும். ஸோ கண்டிப்பாக இதனை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.